அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்யக்கூடாத செயல்கள்: குளிக்கும் அறையில் சிறுநீர் கழிக்கக்கூடாது. உடைந்த சீப்பால் தலைவாறுதல் கூடாது. குப்பையை வீட்டின் மூலையில் குவிக்கக்கூடாது. உடைந்த பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. உறவினர்களிடம் மரியாதை குறைவாக நடக்கக்கூடாது. இஷாவிற்கும் மஹ்ரிபுக்கும் இடையில் தூங்கக்கூடாது. விருந்தினர்களிடம் முகம் சுளிக்கக்கூடாது. பானையை போன்ற பெரிய பாத்திரத்தில் வாய் வைத்து அருந்துதல் கூடாது. நகத்தை கடிக்கக்கூடாது. நகத்தை வெட்டிய பிறகு கழுவாமல் இருக்கக்கூடாது. ரொட்டியை கடித்து சாப்பிடக்கூடாது. மர்மஸ்தானத்து முடியை 40 நாட்களுக்கு மேல் எடுக்காமல் இருக்கக்கூடாது. மரணித்தவரின் முடியை அகற்றக்கூடாது. குடிநீரை திறந்து வைத்திருக்கக்கூடாது. சூடான நீரில் வாய் வைத்து ஊதக்கூடாது. பெற்றோரிடம் மரியாதை குறைவாக நடக்கக்கூடாது. ஹராமானதை செய்யக்கூடாது. கை கழுவாமல் சாப்பிடக்கூடாது. பிஸ்மில்லா கூறாமல் சாப்பிடக்கூடாது. பொய் சத்தியம் செய்யக்கூடாது. சூரியன் உதயமாகும் வரை உறங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது. நிர்வாணமாக உறங்கக்கூடாது. இரவு நேரங்களில் வீட்டை பெருக்கக்கூடாது. பெண்கள் மல்லாந்து படுக்கக்கூடாது. ஆண்கள் குப்புற படுக்கக்கூடாது. நமது செயலும் பேச்சுக்களும் யோசனையின்றி பேசுவதாக இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய நல்லுபதேசங்களை கேட்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்பும் நீங்கள் போடுற லைக்ஸும் தான் நான் நிறைய வீடியோ தொடர்ந்து போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆணோ பெண்ணோ நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தால் அவரை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ செய்வோம். இது அல் குர்ஆனில் 16வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. இறையச்சத்தோடு வாழ்வோருக்கு அவரது காரியத்தை அவன் லேசாக்குவான். இதுவும் திருக்குர்ஆனில் 65வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. அவன் செல்வத்தை திரட்டி அதை கணக்கெடுக்கிறான். தனது செல்வம் தன்னை 4வது அத்தியாயத்தில் 2-3வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. தன்னை நிலைத்திருக்க வைக்கும் என்று